வெல்கம் டு S.Revathi சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து 3வது புரட்டாசி சனிக்கிழமை வந்து வருது. அதுக்கு நீங்க வந்து எல்லாரும் வந்து உங்க வீட்டுல பெருமாளுக்காக வந்து பூஜை பண்ணுவீங்க. அப்படி பூஜை பண்றப்ப பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக இந்த நெய் சக்கரை பொங்கல் வந்து நீங்க வச்சு படைச்சீங்கன்னா உங்களுக்கு பெருமாளோட அனுகூலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப சுலபமாகவும் நல்லா டேஸ்டாகவும் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சக்கரை பொங்கல் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் சிறுபருப்பை வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு வந்து இப்போ நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இதை வந்து அரிசியோடு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 3/4 கப் அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் வந்து ஒன்றா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன குவான்டிட்டி அளவு நீங்கள் பருப்பு சேர்த்தாவே போதும். இந்த அளவு அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி அளந்து அதே கப்பால் வந்து நான் 3 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அரிசி ஊற வச்ச தண்ணியும் வந்து நான் கூட வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு அது வந்து 1 கப் அளவு வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து இருந்தது. அதனால் மொத்தமே வந்து எனக்கு இந்த கப்பால் 4 கப் அளவு வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து ஒலை வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். ஒலை வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒலை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க இந்த அரிசியும் பருப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நமக்கு நல்லாவே வந்து வெந்து வந்துடும். நம்மளுக்கு அதிகமாக வந்து தண்ணி வந்து இருக்காது. எல்லாமே தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி நல்லா வந்து வெந்து வந்துடும். 10 நிமிஷத்தில் நமக்கு அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணிலாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்து வந்ததும் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா ஸ்வீட்னஸ் வந்து கொடுக்கும். அதுக்காக தான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். இது கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நீ இந்த மாதிரி ரைஸ் வெந்து வந்ததும் நெய் சேர்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. சக்கரை பொங்கலுக்கு நெய் சேர்த்தா தான் வந்து நல்லா இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்தது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் வெல்லம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கப் அளவு வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பால் நான் 3/4 கப் அளவு அரிசி வந்து எடுத்திருந்தேன். அதே கப்பால் 3/4 கப் அளவு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சுத்தமான வெல்லம் வந்து எடுத்ததுனால நான் டேரெக்டாகவே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களோட வெல்லம் வந்து நல்லா இல்லை அப்படி இல்லைன்னா மண் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவு அதுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துட்டு அதை நல்லா வடிகட்டி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து வெல்லம் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். வெல்லம் அரிசி பருப்பு எல்லாமே வந்து நல்லா ஒன்றாகி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரணும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து நல்லா கலந்து விடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு எப்பவுமே வந்து நெய் சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட உங்களுக்கு கெட்டியாகாது. நல்ல டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். அதனால் வந்து சக்கரை பொங்கலுக்கு எப்பவுமே வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன குவான்டிட்டி அளவு வந்து நீங்கள் நெய் சேர்த்தாவே போதும், கரெக்டாக வந்து இருக்கும். உங்களுக்கு செஞ்சதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வந்து கட்டியாகாது. இதே மாதிரி டெக்ஸ்சரில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் குட்டி குட்டியாக சாப் பண்ண முந்திரியை வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம். முந்திரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ திராட்சை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம சக்கரை பொங்கலோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு வந்து நான் சக்கரை பொங்கலோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தாளிப்பு வந்து சக்கரை பொங்கலோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே குவான்டிட்டி அளவு நெய் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து கெட்டியாகாது. இதே டெக்ஸ்சரோட உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் சக்கரை பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட் வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி பால் வந்து சேர்த்து செய்யுங்க. உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.